கால் எரிச்சலுக்கு இதைவிட சிறந்த தீர்வு இருக்க முடியாது. உங்களுக்கு ராத்திரியிலையோ இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறப்பயோ காலில் எரியிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு மதமதப்பு, நடக்கிறப்ப பஞ்சில நடக்கிற மாதிரி உணர்வு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன நினைக்க தோணும்? ஒருவேளை சுகர் ஆரம்பிச்சிருக்குமோ அப்படின்னு சுகர் இல்லாதவங்க நினைக்கலாம். சுகர் இருக்கிறவங்க கண்ட்ரோல் இல்லையோ, நரம்பு பாதிச்சிருச்சோ, அதனால வந்துருச்சோ, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகங்கள். ஆனா இதற்கான காரணம் உங்க கையில இருக்கக்கூடிய மாத்திரையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உங்க மாத்திரையே இந்த எரிச்சலுக்கு காரணமா இருக்கலாம். சாதாரண மாத்திரை இல்லாம நீங்க சாப்பிடுற வைட்டமின் மாத்திரை கூட இதுக்கு காரணமா இருக்கலாம். இந்த விஷயம் மட்டும் இல்லாம இந்த வீடியோல இந்த மறைமுக காரணங்களை தாண்டி கால் எரிச்சலுக்கு புதுசா என்ன ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க போறதுனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. என் பேர் டாக்டர் ராஜ்குமார். நான் கடந்த 20 வருடங்களாக 50,000க்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் தேனி நலம் ஹாஸ்பிட்டலின் தலைமை மருத்துவர். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி சர்க்கரை நோய் பாத பராமரிப்பு மற்றும் உடல் எடை குறைப்பு. கால் எரிச்சல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பல பேருக்கு ஞாபகம் வருது சர்க்கரை நோய் தான். அது குறிப்பா கட்டுப்பாடு இல்லா சர்க்கரை நோய். ஆனா இன்னைக்கு இதை தாண்டிய சில காரணங்களை பத்தி பேச போறோம். முக்கியமான காரணம் நீங்க சாப்பிடக்கூடிய மருந்து. உதாரணத்துக்கு டிபி இருக்க பேஷண்ட்ஸ் INH அப்படிங்கிற ஒரு மருந்தை அவசியம் எல்லாரும் சாப்பிடுவாங்க. டிபி நோய் ட்ரீட்மெண்ட்டே பார்த்தோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாசம்னால மாத்திரை எடுத்துக்குவோம். இப்படி தொயந்து மாத்திரை எடுக்கிறப்ப இந்த மாத்திரைகள் நரம்புகளை பாதிச்சு எரிச்சல் உண்டாக்கலாம். அதை தவிர்த்து கேன்சர் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில மாத்திரைகளும் கால் எரிச்சலை உண்டாக்கலாம். அதே மாதிரி சில ஆன்டிபயோட்டிக்ஸ், உதாரணத்துக்கு மெட்ரோனிடசோல், இதை நீங்க ஃபிளாஜில்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு சாதாரண ஒரு மாத்திரை. குடல் பிரச்சனைகளுக்கு நீண்ட நாள்னா மாத கணக்கில் சாப்பிட்றப்பையும் நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு கால் எரிச்சலோ மதமதப்போ ஏற்படலாம். அதே மாதிரி நைட்ரோஃபியூரன்டாயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் ஒரு யூரின் பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரை. இதையும் ஒரு சில வாரங்கள் மாதங்கள் தொயந்து போட சொல்லுவோம், திருப்பி அது வராம இருக்கணுங்கிறக்காக. இந்த மாத்திரைகளும் நரம்பு பாதிச்சு கால் எரிச்சலை உண்டாக்கலாம். ஒரு வியப்பான ஒரு விஷயம் சொல்றேன். கால் எரிச்சலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வைட்டமினே டோஸ் அதிகமானா அதே கால் எரிச்சலை உண்டாக்கிடலாம். வைட்டமின் B6 கால் எரிச்சலுக்காக நாங்க எல்லாரும் காமனா பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வைட்டமின். சோ இது ஒரு அளவுக்குள்ள இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 mg, அதுக்கு மேல போகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டாக்டர்கிட்ட ஒரு 2 மாத்திரை, அந்த டாக்டர்கிட்ட ஒரு 2 மாத்திரை, அவங்களா கடையில ஒரு 2 மாத்திரை, பிள்ளை யாராவது அப்ராட்ல இருப்பாங்க அவங்க ஒரு நல்ல சத்து மாத்திரைன்னு கொடுத்து விடுவாங்க, அதுல ஒரு 2 மாத்திரை, இது மாதிரி நிறைய மாத்திரைகளா சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா இந்த மாத்திரைகள் இருக்கக்கூடிய இந்த வைட்டமின் B6 எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்போ ஒரு 100 mgக்கு மேல தாண்டுதோ அப்ப நரம்புகளை பாதுகாக்க வேண்டிய வைட்டமினே நரம்புக்கு எதிராக மாறிடும். இந்த அதிகமான டோஸ் என்ன பண்ணும், நரம்பை பாதிச்சு அதே கால் எரிச்சல் மதமதப்பை உண்டாக்கிறோம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன். ஒரு 45 வயசு இருக்கும். இவர் ஒரு சர்க்கரை நோயாளி, அதிகமான கால் எரிச்சல் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்தாங்க. நாங்களும் எல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவருக்கு சக்சஸே ஆகல. மருத்துவத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹிஸ்டரி டேக்கிங். ஒரு நோயாளியோட நோயின் தன்மையை கேட்டு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை ஆரம்பிக்கிறது. சோ இவர்கிட்ட ஹிஸ்டரி டேக்கிங் எடுக்கிறப்ப தற்செயலா வேற எது மாத்திரை சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டப்ப ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பழைய சீட் எடுத்து கொடுத்தாரு. எங்கிட்ட வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நுரையீரல்ல டிபி நோய் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு ஸ்டேஜ் இந்த மாசத்தோட சாப்பிட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சீட்டு கொடுத்திருக்காரு. இவர் இந்த மாத்திரையை நிப்பாட்டினா டிபி நோய் திருப்பி வந்துருமோங்கிற பயத்திலையும் அந்த மாத்திரையை பத்திய புரிதல் இல்லாத காரணத்தினாலே அந்த மாத்திரையை நிப்பாட்டவே இல்லை, தொயந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. இந்த ஒரு மாத்திரை தான் அவருடைய கால் எரிச்சல் இன்னமும் சரியாகாததுக்கான முக்கியமான காரணங்கிறத கண்டுபிடிச்சு அந்த மாத்திரை நிப்பாட்டணும். ஒரு 6 வாரத்துல கம்ப்ளீட்டா எரிச்சலே நின்றுச்சு. சோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, முதல்ல நீங்க ஒரு மருத்துவரை பார்க்க போறப்ப என்னென்ன மாத்திரை சாப்பிடுறீங்கிறத முழுமையான லிஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு மாத்திரைனாலும் அதை மருத்துவரோட ஆலோசனை இல்லாம சாப்பிடக்கூடாது. காரணம் என்னன்னா பாதுகாக்க வேண்டிய மாத்திரையே உங்களுக்கு எதிராகவும் மாறக்கூடும். இதுவரைக்கும் மாத்திரைகளும் குறிப்பா வைட்டமின்ஸும் எப்படி கால் எரிச்சல் உண்டாக்கலாங்கிற பத்தி பார்த்தோம். அடுத்து மாத்திரைகளை தாண்டிய வேற என்னென்ன சிகிச்சைகள் இருக்குங்கிறத பார்ப்போம். ஆல்பா லிப்போயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒரு வைட்டமின். இந்த வைட்டமின் கரெக்டான டோஸ்ல யூஸ் பண்ணா முழுசா சரி பண்ணாது, பட் ஓரளவுக்கு கால் எரிச்சல் குறைவதற்கு அது டெஃபினட்டா உதவி செய்யும். அதுக்கப்புறம் வைட்டமின் டி, இது குறிப்பா லேடிஸ்க்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வாக்கிங் அவங்க போறத கேட்டீங்கன்னா, நான் வீட்டுக்குள்ள தான் நடக்கிறேன்ல, வீட்டிலே எனக்கு வேலை சரியா இருக்கு, நான் எதுக்காக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி வெளியே போகாதனால சூரிய ஒளி படாதனாலையும் சில பேருக்கு வெளியே வாக்கிங் போய் சூரிய ஒளி பட்டாலும் இந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி ஈஸியா
வந்துடும் உடம்புல. இதுக்கு சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மாத்திரை, அதுவும் கசப்பே இல்லாத ஒரு மாத்திரை, இது சாப்பிட்றதுனால நரம்புகளும் நல்லா இருக்கும், உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளும் வலிமையோட இருக்கும். ஸோ ஆல்பா லிப்போயிக் ஆசிட் மாதிரி விட்டமின் டியும் கால் எரிச்சலுக்கும் கால் நரம்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு வைட்டமின். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோல பேசியிருந்தோம் காலில் மேல தடவக்கூடிய கிரீம்ஸ் பத்தி. ஸோ இந்த கிரீம்ஸ் ஆயின்மெண்ட் எப்படி வேலை செய்யும்னா சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கலை வந்து மாற்றம் செய்யறதுனால அதை வந்து பாதத்தோட மேல் பகுதியிலயோ பாதத்தோட அடிப்பகுதியில நம்ம லேசா தடவி விடுறப்ப, அதை வந்து ரொம்ப தேய்க்க கூடாது, கரெக்டா சொல்லணும்னா ஃப்ரிட்ஜோட சைட்ல வைக்கணும். எப்பப்ப எரிச்சல் இருக்கோ அதை எடுத்து கொஞ்சோண்டு அந்த எரியிற பகுதியில மேல தடவி மட்டும் விடணும், ரொம்ப ரப் பண்ணக்கூடாது. ஸோ இதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. லிடோகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல், அப்புறம் வந்து நம்ம மிளகாயில இருந்து இருக்கக்கூடிய கேப்சைசின் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல். ஸோ மிளகாயோட எரிச்சலுக்கு காரணம் அந்த கெமிக்கல் தான். அந்த கெமிக்கலை வந்து ஒரு ஆயின்மெண்ட் ஃபார்ம்ல இப்ப வந்திருக்கு. அதையும் எரியிற பகுதியில் மேல தடவுனா நல்ல ரிசல்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மிதமான ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம பிசியோதெரபிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு மெஷின், அது பேர் டென்ஸ்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்குட்டேனியஸ் எலக்ட்ரிக் நர்வ் ஸ்டிமுலேஷன் சொல்லக்கூடிய ஒரு மெஷின், ஒரு சின்ன மெஷின். இந்த மெஷின் என்ன பண்ணும்னா நம்ம தோள்களுக்கு மேல சின்ன சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி அதுல வந்து சின்ன ஒரு மைல்டு எலக்ட்ரிக்கல் ஒரு வைப்ரேஷன் உள்ள பாஸ் பண்றப்ப இதுவும் ஓரளவுக்கு, அகைன் எந்த மருந்தும் எந்த மாத்திரைகளும் 100% தீர்வுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கால் எரிச்சலை கட்டுப்படுத்தும். சரி, இதெல்லாம் தாண்டி புதுசா என்ன சிகிச்சை வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகரை கண்ட்ரோல் பண்ணியாச்சு, ரத்த அழுத்தம் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணியாச்சு, கொழுப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ணியாச்சு, நிறைய மாத்திரைகள் காம்பினேஷன்லயோ சிங்கிளாவோ போட்டு பார்த்தாச்சு, ஆயின்மெண்ட் தடவி பார்த்தாச்சு, டென்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, எதுக்குமே கால் எரிச்சல் கேட்கல. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது பேரு ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷன். இது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், கிளென்ஈகிள்ஸ், அப்பல்லோ அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட்ல பிளாக் இருந்தா வைக்கிறாங்களா பேஸ் மேக்கர், அது மாதிரி ஒரு சின்ன கருவி மைனர் ஆபரேஷன் மூலம் முதுகு தண்டு பக்கத்துல பிளான் பண்ணிடுவாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய வயர் வந்து அந்த முதுகு தண்டு வரத்துக்குள்ளே போய் அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. சோ இது என்ன பண்ணும்னா உதாரணத்துக்கு கால்ல இருந்து ஒரு வலி உணர்வு கிளம்புதுன்னா அது கால்ல இருந்து கிளம்பி முதுகு தண்டுக்கு வந்து முதுகு தண்டு வடிவில் தான் மூளைக்கு போகும். சோ அந்த போகக்கூடிய சிக்னலை பிளாக் பண்ணிடும். சோ பிளாக் பண்றதுனால இந்த எரிச்சல் வந்து பெருமளவு குறைஞ்சிடும். இந்த ட்ரீட்மெண்டோட சக்சஸ் கேட்டீங்கன்னா நெருக்கி 70% இருந்து 80% வரைக்கும் சக்சஸ் ஆகலாம். பட் இது வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆகி அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எரிச்சல் இருந்தா இந்த ட்ரீட்மெண்ட்டை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். உங்கள யாருக்காவது ரொம்ப நாள் சிகிச்சை எடுத்தும் கால் எரிச்சல் குறையலைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களால உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுங்கிறத நாங்க ட்ரை பண்ணி பார்க்கிறோம். அடுத்து இந்த பாத எரிச்சலுக்கு ஒரு 3 முக்கியமான டிப்ஸ். ஒன்னு, இந்த வீடியோல பேசின மாதிரி உங்களுடைய மாத்திரைகள் எல்லாத்தையும் உங்களுடைய மருத்துவர்கிட்ட காட்டி நீங்க சாப்பிடுறது கரெக்டா தப்பா அப்படிங்கறத ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, உங்க உயரத்தை காட்டிலும் உங்க எடை அதிகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு பிசியோதெரபிஸ்டையோ இல்ல டாக்டர்கிட்டயோ இல்ல டயட்டீஷியன்ட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் எடையை வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. காரணம் என்னன்னா உடல் எடை அதிகரிச்சாலும் அதனால வரக்கூடிய சில பாதிப்புகள், எஸ்பெஷலி முதுகோட தண்டுவடத்தோட கீழ்ப்பகுதியில அழுத்தமோ இல்ல அங்க இருக்கக்கூடிய தண்டுவடத்துல டிஸ்க்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த கால் எரிச்சல் உண்டாகலாம். மூணாவது, பாத அழுத்தத்தினாலையும் எரிச்சல் உண்டாகலாம். உதாரணத்துக்கு உங்க கால் வந்து இயற்கையாவே கொஞ்சம் உள்நோக்கி திரும்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாதத்தோட வெளிப்பகுதியில வந்து அதிகமா பிரஷர் ஏற்படும். சோ அப்படி பிரஷர் வர்றப்ப என்ன ஆகலாம், அந்த இடத்துல அழுத்தம் உண்டாக்கி அது கீழே இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்புனால கால் எரிச்சல் உண்டாகலாம். இதற்கு தீர்வு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து பாதம்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபுட்வேர் யூனிட் வச்சிருக்கோம். இதுல எங்க அழுத்தம் வருது அப்படிங்கறத ஒரு ஃபுட் பிரஷர் ஸ்டடி பார்த்து உங்க பாதத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரத்யேகமான ஒரு காலணிகள் கொடுக்கிறோம். சோ இது மாதிரி கால் எரிச்சலுக்கான காரணங்கள், சர்க்கரையில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், உடல் எடை குறைவதற்கான டிப்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போடுறோம். சோ மறந்துடாம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாத்திரை கால் எரிச்சலை சரி செய்யும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்க.